நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு நாம் போகிற பொழுது, அங்கே தேவனை நம்முடைய முழு இருதயத்தோடு அவரை துதிக்க வேண்டும். அவர் நமக்கு செய்த எல்லா அதிசயங்களையும் நாம் விவரித்து, நாம் தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். ஆனால் இன்றைக்கு நாம் ஆலயத்துக்கு போகிறோம். அங்கு ஆலயத்துக்கு சென்று கர்த்தரை மகிமைப்படுத்தாமல், நாம் எதையோ குறித்து பல காரியங்களை குறித்து நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, அந்த வாரத்துக்கு என்னென்ன வேலையெல்லாம் செய்ய போறோம், மண்டே என்ன செய்ய போறோம், டியூஸ்டே என்ன பண்ண போறோம், வெட்னஸ்டே என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு சர்ச்சில் உட்கார்ந்து தான் யோசித்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு போய் அங்கே நம்முடைய முழு இருதயத்தோடு கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த அதிசயங்களை நாம் விவரித்து, நாம் சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். எத்தனையோ நன்மைகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்திருக்கிறார். எத்தனையோ ஆபத்துக்கள், எவ்வளோ கஷ்டங்கள், துன்பங்கள், கவலைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவர் நம்மளை தூக்கி எடுத்திருக்கிறார். அவர் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் நாம் நினைத்து தேவனை நாம் மனதார நம்மளை துதிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அப்பொழுது நிச்சயம் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.